ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அன்னாபிஷேகம். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தபோது விபத்து. பாலத்தின் தூணில் கார் மோதியதில் பயிற்சி பெண் மருத்துவர் பலி. காய்கறி விலை கிடுகிடு உயர்வு. கத்தரிக்காய் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அனுமதியின்றி இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விட்டால் 10,000 ரூபாய் அபராதம். புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கு இணையாக கருதப்படும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கங்கவராக நதீஸ்வரருக்கு 100 கிலோவிற்கு மேல் அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னாபிஷேக அலங்காரம் கலைக்கப்பட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மீண்டும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தபோது பாலத்தின் தூண் மீது கார் மோதிய விபத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த பிபஷினி என்பவர் ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார். அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடைபெற்றதை அடுத்து இதற்காக பிபஷினியுடன் படிக்கும் ஈரோடு, சேலம் பகுதிகளை சேர்ந்த அவரது தோழிகள் சுஜிதா, அனுபமா, ஸ்வேதா, தீபிகா ஸ்ரீ, தர்மபுரியை சேர்ந்த இளங்கோ என்பவரது மகளான இயற்கை மருத்துவ பயிற்சி மருத்துவர் ராஜலட்சுமி ஆகியோர் விழுப்புரம் வந்துள்ளனர். திருமண விழாவில் கலந்து கொண்ட அவர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிபஷினியின் வீட்டிற்கு வந்துள்ளனர். பின்னர் அவர்கள் காரில் சென்று புதுச்சேரியில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துள்ளனர். அப்பொழுது காரை பிபஷினியின் உறவினர் நிக்கில் யோகேஷ் என்பவர் ஓட்டியுள்ளார். இந்நிலையில் நவம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் அவர்கள் சென்ற கார் மறைமலை அடிகள் சாலையில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வேகமாக சென்றுள்ளது. புதிய பேருந்து நிலையம் அருகே சென்றபோது கார் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து அப்பகுதியில் உள்ள பாலத்தின் தூணில் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் காரின் முன்பக்க சீட்டில் அமர்ந்திருந்த ராஜலட்சுமி மற்றும் சுஜிதா, அனுபமா, ஸ்வேதா, தீபிகா ஸ்ரீ ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி பயிற்சி மருத்துவரான ராஜலட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மற்றவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காய்கறி விலை உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி நேரு வீதியில் பெரிய மார்க்கெட் அமைந்துள்ளது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் புதுச்சேரி கிராம பகுதிகளில் இருந்தும் காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் முதலே வடகிழக்கு பருவமழை பெய்ததால் காய்கறி வரத்து குறைந்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நாட்டு கத்தரிக்காய் கிலோ 100 ரூபாய்க்கும், 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முருங்கைக்காய் 120 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி 25 ரூபாய்க்கும், 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கேரட் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பீன்ஸ் 90 ரூபாய்க்கும்,
60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அவரைக்காய் கிலோ 100 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பீட்ரூட் கிலோ 50 ரூபாய்க்கும், 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இஞ்சி கிலோ 80 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பீர்க்கங்காய் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக விவசாயிகளின் தோட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த கத்தரிக்காய் செடிகள் மழைநீரில் மூழ்கியதால் அந்த செடிகளில் இருந்த பூக்கள், பிஞ்சுகள் உதிர்ந்து விட்டதன் காரணமாக கத்தரிக்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வரத்து குறைவு காரணமாக விலை உயர்ந்துள்ளது என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அனுமதியின்றி இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பல பகுதிகளில் உரிமம் எதுவும் பெறாமல் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ மற்றும் தனியார் சேவை வாகனங்களை பொதுமக்கள் சிலர் வாடகைக்கு விடுவதாக போக்குவரத்து துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. குறிப்பாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மையமாக வைத்து நடத்தப்படும் இந்த செயல்கள் மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரணானதாகும். வாடகை வாகன அமைப்பை பற்றி அறிந்திராத நபர்களும், ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களும் இந்த வாகனங்களை இயக்கும் போது விபத்து ஏற்பட்டால் காப்பீட்டுத் தொகை மற்றும் அரசின் இலவச மருத்துவ சேவை பெற முடியாமல் ஓட்டுநருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும். இதனால் இருசக்கர வாகனங்கள் உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடுவது மோட்டார் வாகன சட்டப்படி தண்டனைக்கு உரியதாகும். மேலும் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவோர் கண்டிப்பாக உரிமம் பெற வேண்டும் என்றும், உரிமம் பெற குறைந்தபட்சம் 5 இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதால் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவோர் உரிமம் பெற்ற பின்னரே அதனை வாடகைக்கு விட வேண்டும் என்றும், மீறுவோர் மீது மோட்டார் வாகன சட்டப்படி 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி காராமணிக்குப்பம் 100 ஆண்டு பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் முன்னாள் சிறப்பு அதிகாரி கணேசன் ராணி தம்பதியினர் சார்பில் ஆலய அர்ச்சகர் ராஜாமணி தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 41 கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் 21ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 86 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் கடந்த 25ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் தற்காலிகமாக 131 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல் 54 கிராம உதவியாளர் மற்றும் 9 MTS பணிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றதில் தற்காலிகமாக 197 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான கணினி திறன் தேர்வு கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. மேலும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பின்படி கணினி திறன் தேர்வில் தகுதி பெற மொத்தம் மதிப்பெண்களான 100இல் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்களாக நிர்ணயிக்கப்பட்டன. இந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணிக்கு தகுதி பெற்ற தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் ஆள்சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கிராம நிர்வாக அலுவலர் தேர்வில் கிருபாகரன் 120.50 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், அஸ்வின் 119.50 மதிப்பெண் பெற்று 2வது இடத்தையும் பெற்றுள்ளனர். இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று புதுச்சேரி தேர்வு அமைப்பின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக செயல்படும் 2 IAS மற்றும் 6 BCS அதிகாரிகள் கூடுதலாக கவனித்து வந்த பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தெற்கு சப் கலெக்டராக பணியாற்றி வரும் IAS அதிகாரி இஷிதா ரதி கூடுதலாக கவனித்து வந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் பொறுப்பில் இருந்தும், ஏனாம் மண்டல நிர்வாகி
அங்கித் குமார் கூடுதலாக கவனித்து வரும் ஏனாம் நகராட்சி ஆணையர் பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பிசிஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றி வரும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தயானந்த் டெண்டுல்கர் கூடுதலாக கவனித்து வந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட அதிகாரி பொறுப்பில் இருந்தும் தொழிலாளர் துறை துணை ஆணையர் சந்திரகுமரன் கூடுதலாக கவனித்து வந்த முப்படை நலத்துறை இயக்குநர் பொறுப்பில் இருந்தும் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கூடுதலாக கவனித்து வந்த பாட்கோ மேலாண் இயக்குநர் பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி கூடுதலாக கவனித்து வந்த இந்து அறநிலையத்துறை ஆணையர் பொறுப்பில் இருந்தும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் கூடுதலாக கவனித்து வந்த பிஆர்டிசி பொது மேலாளர் மற்றும் துறைமுகத்துறை இயக்குநர் பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் சச்சிதானந்தம் கூடுதலாக கவனித்து வந்த காரைக்கால் கோவில்கள் செயல் அதிகாரி பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் வாங்கியுள்ளார். பின்னர் அந்த கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரது செல்போன் எண்ணுக்கு அவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபர்கள் அனுப்பியுள்ளனர். அதில் வாங்கிய கடனுக்கு கூடுதலாக பணம் செலுத்த வேண்டும் என்றும், இல்லை என்றால் இந்த புகைப்படத்தை உறவினர்கள் நண்பர்களின் செல்போன் எண்ணுக்கு அனுப்புவதோடு இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் பயந்து போன அவர் பல்வேறு தவணைகளாக 2,08,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆன்லைன் கடன் செயலி மூலம் 40,000 ரூபாய் கடனாக பெற்ற நிலையில் வட்டியுடன் 62,000 ரூபாய் செலுத்திய பிறகும் வாங்கிய கடனுக்கு கூடுதலாக பணம் கேட்டு புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்தவரின் புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,135 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,600 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.